சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நார்வே செஸ் 2024 உமன் செக்ஷனில் இருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுற்று 2ல் வைஷாலிக்கும் கொன்னொரு ஹம்பிக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம செஸ் கிளப்பில் வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாக்கா நம்ம சண்டே நடத்தக்கூடிய கிளப் டோர்னமெண்ட்டில் நீங்களும் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த கேமை பற்றி பேசலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பாக கொண்டு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி தான். ஸோ நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ஆடிருக்கிறாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நோட்டபுளான ஒரு கேமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கேம் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆர்மகடன் ஆட்டம் கிடையாது. இது வந்து கிளாசிக்கல் ஆட்டம். இப்போ இந்த கேமை வந்து பார்க்கலாம். ஸோ வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் தான் இங்கே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 4 நைட்ஸ் ஓப்பனிங்காகவும் கன்வெர்ட் ஆகுது. ஆனால் என்ன சொல்கிறது, இத்தாலியன் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்டை வந்து பார்த்திங்கன்னா D3க்கு அப்புறம் பான் H6 H3. ஸோ எல்லாமே காமன் ஸ்டஃப், எதுவுமே நம்ம புதுசாக இங்கே பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் D6. இந்த இடத்துல A6 வந்து பிஷப்பை வந்து சேவ் பண்ணுறதா இருந்தாக்கா இப்போ தான் பிளாக் வந்து A6 விளையாடி பிஷப்பை சேவ் பண்ண முடியும். ஏன் சேவ் பண்ணோம்னா பிஷப்பை சேஸ் பண்ண முடியும் நைட் A4னால. ஏன்னா நைட் வந்து D2 போகலை, நைட் C3 இருக்குது அப்படிங்கிறதுனால பிஷப் பேர் வேணும் அப்படின்னா அவங்க A6 இமீடியட்டாக ஆடணும். அதே மாதிரி A6 சூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. A3 A4 நைட் D5 பிஷப் E3 கேசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமில் வந்து பான் டு D6, அதுக்கப்புறம் நைட் டு A4 சேசிங் த பிஷப் B6, அதுக்கப்புறம் A3. ஸோ அவங்களுடைய பிஷப்பை சேஸ் பண்ண உடனே நம்மளோட பிஷப் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிஷப்புக்கு ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நைட் E7 போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க வந்து C6 விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது நைட் G6 போகிறதுக்காக முயற்சி பண்ணலாம், ஈவன் பான் டு D5 ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். பட் அதனால் வந்து உடனே வந்து இது கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் A/B6 அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு A ஃபைல் வந்து செமி ஓப்பன் ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கு. பட் அது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ நைட் டு பிஷப் E3, அதுக்கப்புறம் நைட் G6க்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரோட எதிர்பார்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஈவன் ஸ்டாக் ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 பேருமே கேன்சல் பண்ணி ரொம்ப பொறுமையாக விளையாடுங்க அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன். ஆனால் எங்கள் வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விளையாடலை. அதுக்கு பதில் அவங்க ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஐடியா வந்து சூஸ் பண்ணுறாங்க. நைட் டு D2 ஒயிட் இஸ் அக்ரெசிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க கேஸ்லிங் பண்ணலாம், ஆனால் பண்ணலை. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பிளான் படி கேஸ்லிங் வந்து பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து H4 ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் புரியுது, ஓகே இவங்க வந்து குயின் சைட் கேன்சல் பண்ண போகிறாங்க, அல்லது கிங்கை சென்டர்லேயே வச்சுட்டு இமீடியட்டாக அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 டெம்போ மட்டும் அவங்களுக்கு தேவைப்படும் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதாவது குயினை டெவலப் பண்ணணும், கேஸ்லிங் வந்து குயின் செட் பண்ணணும். பட் ஆனால் உடனே வந்து அட்டாக் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் D5. ஸோ ஜென்ரலாக வந்து உங்கள் ஆப்போனண்ட் வந்து விங்கில் அட்டாக் பண்ணும்போது நம்ம சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணி சென்டர் ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப லாஜிக்கலான ஒரு கண்டினியூஷன். அதுதான் வந்து இங்கே கொன்னொரு ஹம்பி வந்து பண்ணுறாங்க. ஸோ E takes D5க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் D5, அதுக்கப்புறம் ஈவன் H5. ஸோ கிக்ஸ் த நைட். ஸோ நைட் G7. இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருப்பாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 மூவ்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இங்கேருந்து இந்த H4 H5லேருந்து தொடர்ந்து ஒரு 10லேருந்து 15 மூவ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெட்டராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரீமெச்சூர்டாக வந்து அட்டாக் பண்ணுறதுனால. ஸோ பிளாக்னால வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ G4. ஸோ G4க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து B5 வந்து விளையாடுறாங்க. இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் தான், ஏன்னா பிஷப் அட்டாக் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராங்கான மூவ், ரொம்ப கவுண்டர் இன்ட்யூவேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா பான் டு F5. இது வந்து நம்ம கன்சிடரே கூட பண்ண மாட்டோம் சில வேளைகளில். ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுற அந்த நேரத்தில் நம்ம பானை புஷ் பண்ணி அதை இது பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் ஃபார் பிளாக். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு G5 கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நைட்டெல்லாம் வெட்ட முடியும். E3யில் ப்ரெஷர் இருக்குது, அதனால் குயின் E2 அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேரிங் குயின் செட் கேஸ்லிங் வச்சுக்கோங்க. பான் டு B5 இப்போ விளையாட முடியும். அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D5, தென் ஐ திங்க் குயின் டெக்ஸ் D5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அந்த அளவுக்கு உங்களால் வந்து அட்டாக்கை கேரி அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நிலையில் வந்து பிஷப் வந்து A2க்கு நீங்கள் ரீட்ரீட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ கிடையாது. சிம்பிளாக கிங் H8 போட்டுட்டு, அதாவது ஒயிட் பண்ணக்கூடிய எல்லா தாக்குதலையும் கண்டிப்பாக வந்து முறியடிக்க முடியும் பிளாக்னால. ஏன்னா எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, எதுவுமே நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. G5 ஓப்பனாக இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த F5 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும் அந்த நிலையில். ஸோ பான் டு B5, பிஷப் B3, பிஷப் E6, ருக் G1, அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E3. இந்த இடத்துல F6 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் விரும்பக்கூடிய ஒரு மூவ். பட் ஹியூமன் பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்கும்போது பிஷப் E6 வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ தேவையில்லாமல்
நம்ம இதுக்கு ஸ்கொயர்ஸை வீக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஏன் F6 வந்து அவசியமான மூவ் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வைஷாலி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து G5 வந்து ஆட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ G5 ஆடினா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் மூமெண்ட். ஸோ அந்த காரணத்தினால அவங்க F6 விளையாடினாங்கன்னா G5 விளையாடவே முடியாது. பட் நைட் எக்ஸ் E3 விளையாடுறதுனால இப்போதைக்கு அவங்க G5 விளையாடவும் முடியாது. ஏன்னா நைட் எக்ஸ் E3 இருக்கிறதுனால F இன்ட்டு E3க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் B3 அப்படின்னு சொல்லிட்டு நைட் இன்ட்டு B3 அண்ட் தென் நைட் D5 விளையாடுறாங்க. ஸோ நைட் D5க்கு அப்புறம் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அந்த G5 வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா G5 புஷ் பண்ணிங்கன்னா அவங்க வெட்ட வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை நம்ம வந்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். H இன்ட்டு G5 ஈவன் இங்கே H6 நம்ம ட்ரை பண்ணாலும் பெரிய இஷ்யூ வராது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். பட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம குயின் H5 வச்சுக்கோங்களேன். தென் ரூக் A6 திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ தேங்க்ஸ் டு த செமி ஓப்பன் ஃபைல். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த G5 இங்கேவும் ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பிளே. அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க சீரியஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த G5 ஸ்கொயரை செக்யூர் பண்ணது. ஸோ குயின் F3 போட்டு அவங்க வந்து நைட் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு டிஃபென்ஸ் இருக்குது. பட் ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி அதை வந்து லிக்விடேட் பண்ண பார்க்குறாங்க. ஒரு வீக் பானுக்கு ஒரு ஹெல்தி பானை எடுக்க பார்க்குறாங்க. A4 அதுக்கப்புறம் ரூக் A6 லிஃப்ட் பண்ணிடுறாங்க கொண்டு வரும். ஸோ குயின் E4 சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குயின் H4 செக்கு. ஸோ கிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாகவே கேஸ்லிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ரூக் F1 கேன் பி பிளைட். ஸோ ரூக் F6 வந்த உடனே இந்த இடத்துல ரூக் டு D8 ரொம்ப ஒரு முக்கியமான மூவாக இருந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ ரூக் டு D8 டு டிஃபெண்ட் த நைட். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூக்கை வந்து F6 கொண்டு போகிறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம இங்கே வெட்ட முடியாது. ஸோ குயின் F2 செக் ஃபாலோட் பை கிங் D1 அண்ட் தென் குயின் டெக்ஸ் G1. ஸோ அடுத்து நீங்கள் மேலே தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் ரூக் F2ல வச்சா செக் மேட் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக். ஸோ அதுக்காக அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரூக்கை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு பதில் அவங்க ரூக் F1 கூட ஆடி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஷன். ஸோ ரூக் டு G2 அதுக்கப்புறம் ரூக் டு D8. ஸோ ரூக் டு D8க்கு அப்புறம் ரூக் G1. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25வது மூவ் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைம் ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு வைஷாலிக்கு 12 நிமிஷம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் இருக்குது. ஸோ ரூக் C6 அதுக்கப்புறம் கிங் டு D2 குயின் G5 ரூக் டு E2. ஸோ ரூக் டு E2க்கு அப்புறம் குயின் E7 போய்ட்றாங்க. ஸோ பொசிஷனை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டோட அட்டாக் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சல்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, பிளாக் வந்து ஏதாவது நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். ஏன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த செமி ஓப்பன் ஃபைல் இருக்குது. ப்ளஸ் இந்த பானை கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி பானை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு லைன் பார்ப்போம். அதில் ஆக்சுவலாக நைட்டை மூவ் பண்ணிட்டு பான் B3 இல்லைனா டாஸ் குவெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடும். ஸோ எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குயின் சைடில். ஸோ நைட் F6 போட்டு குயின் அட்டாக் பண்ணுறாங்க. குயின் F5 போயிட்டு ஒரு ஆக்டிவான போஸ்ட்டில் உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் நைட் H7. ஸோ நைட் G5 ஒரு ஹோல்டு. எதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி. ஏன்னா G5 அலோவ் பண்ணிடக்கூடாது. எனி மொமெண்ட் G5 வந்து வரலாம். அதனால் அதை அலோவ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரூக் டு D1 வந்து ட்ரை பண்ணுறாங்க வைஷாலி. அதுக்கப்புறம் நைட் டு G5 as per the plan. பான் டு D4 அதுக்கப்புறம் இங்கே பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் அதை கேப்சர் பண்ணாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா இந்த பானால் கேப்சர் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ ரூக்கால் வெட்டினீங்கன்னா அப்படின்னா சீரியஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் தான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ரூக்கால் இந்த பானை அட்டாக் பண்ண முடியும். பட் உங்களால் B3 மாதிரியான மூவ்ஸை கன்சிடர் பண்ண முடியாது. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஆஃப்டர் பான் டு C5 வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டெட் நைட் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நைட்டை சேலஞ்ச் பண்ணுறதா நம்ம இங்கே போனோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது B5. ஸோ கேம் இஸ் ஆல்ரெடி லாஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அட்டாக் வந்து குயின் சைடில் வர முடியும். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த E-Tex D4 ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் E4 போட்டு பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் A5 இவங்களே ஆடிடுறாங்க. ஸோ தட் நைட்டோட சப்போர்ட்டில் வந்து அந்த பான் இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ ரூக் F6 இந்த இடத்துல B6 ஒரு ஆப்ஷன். ஸோ இமீடியட்டாக திரும்ப அந்த பானை ஓப்பன் பண்ணுறது தான். பட் கேமில் வந்து அவங்க ரூக் F6 விளையாடிட்டு குயின் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் பான் C6 விளையாடுறாங்க. ஸோ இந்த மூவ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 20 மூவ் கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக 20 மூவ்க்கு மேலே வரைக்குமே அந்த அவங்க ப்ரீமெச்சூர்டாக அட்டாக் ஸ்டார்ட் பண்ணதுனால பிளாக் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த கேம் டில் திஸ் பாயிண்ட் ரொம்ப பெட்டராக இருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது வின்னிங் சான்சஸ் அப்பப்போ ரொம்ப வின்னிங் சான்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல அந்த B6 அவங்க வந்து மிஸ் பண்ணதுனால இந்த C6 விளையாடுறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இப்போது அந்த அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறது அந்த அந்த மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த A பான் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான பானாக மாறப்போகுது. குயின் C5 அதுக்கப்புறம் குயின் E6 அந்த A பானை சேலஞ்ச் பண்ணுற அந்த ஆப்ஷனை வந்து விட்டுட்டாங்கன்றது தான் சிம்பிளாக சொல்கிறேன். ரூக் G2 வராங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஷஃப்லிங் வந்து நடக்கும் இங்கே. குயின் டெக்ஸ் B4
ஒரு பான் இப்போதைக்கு அப்பில் இருப்பாங்க. ஸோ ருக் B5 போனதுக்கப்புறம் நைட் F3 வராங்க. குயின் C3 அதுக்கப்புறம் நைட் F3, கிங் B1, கிங் B1க்கு அப்புறம் குயின் டு D5. ஸோ இந்த இடத்துல நைட் C5 முன்னாடியே அவங்க ஆடி இருக்கலாம் கிங்கை மூவ் பண்ணாமல். ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து மூவ் பண்ணுறாங்க. பட் நைட் C5 அதுக்கப்புறம் நைட் டு G5 திரும்ப போகிறாங்க. கேம் வந்து இன்னமும் ஈக்குவலாக தாங்க இருக்குது. ரொம்ப வின்னிங் பொசிஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி டைம் ப்ரெஷர். இப்போ வந்து கடைசி ஒரே நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து ஒரு மூவ் பண்ணுறாங்க. ருக் F3, ருக் F3க்கு அப்புறம் அவங்களுக்கு டைம் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ரேதர் அவங்களுக்கு 10 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அவங்க 11 செகண்ட்ஸில் தான் வந்து கொண்டு ஆடிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் எப்போ வேணால் என்ன வேணால் பிளண்டர் நடக்கலாம். கிங் B2, பான் B6 அண்ட் இதுதான் வந்து நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். முன்னே வந்து கொனூருக்கு வந்து நம்ம பேசும்போது அவங்களுக்கு சில இடங்களில் வந்து அட்வான்டேஜ் இருந்தால் சொன்னேன். அதை விட அதிகமான அட்வான்டேஜ் இந்த 3 நாள் அவங்களுக்கு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக டைம் ப்ரெஷர் இருக்கிறதுனால அவங்க B6 வந்து விளையாடுறாங்க. அதை தவிர்த்து நைட் E6 வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஷன். நைட்டை ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சமாக அப்படியே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ட்ரா ஆப்ஷன்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பட் B6னால என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக நைட்டையே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வைஷாலி அந்த மாதிரி ஆடலை. அதுக்கு பதில் அவங்க வந்து வெட்டிடுறாங்க. ஸோ A takes B6 வந்து ஆடிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B6 வந்து வைஷாலி வந்து கொனூர் ஆனதுக்கப்புறம் ரூக் A1. ஸோ A5 வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. பேக் ரேங்க் இஷ்யூ வர இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து டைரெக்டாகவே A6 வந்து விளையாட முடியும். ஸோ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு A7 அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ குயின் D8க்கு அப்புறம் நீங்கள் D-Tech C5 விளையாடிட்டு திரும்ப டிஸ்கவரி கொடுத்து ட்ரிக் பண்ணலாம். குயின் A8 போனதுக்கப்புறம் நம்ம குயினை சென்ட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ த்ரெட்னிங் டு பிளே குயின் டு B8 செக் அண்ட் வின்னிங் த குயின் அண்ட் கெட்டிங் த நியூ குயின். குயின் டெக்ஸ் A7 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் இட் இஸ் மேட். ஸோ ரூக் D8 செக், கிங் H7 அண்ட் தென் அன்ஸ்டாப்பபிள் மேட் இஸ் கமிங். ஸோ அந்த காரணத்தால் A6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் இருந்தாலும் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ். A takes B6 அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B6 அண்ட் தென் அகெயின் பேக் ரேங்க் வந்து அட்டாக் பண்ண வராங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி அந்த ஒரு பான் அப்பில் தான் இருக்காங்க. இப்போ வந்து காம்பன்சேஷன் வந்து பெருசாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ப்ளஸ் இப்போவே நீங்கள் பீசஸ்லாம் இல்லாமல் என்கேமை நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பான் ஸ்ட்ரக்சர் வைஸ் கூட கொனூருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூக் டு B8 போனதுக்கப்புறம் ரூக் A7 வந்து விளையாடுறாங்க. ரூக் F1க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளண்டர் இது. ஸோ நம்ம தமிழில் வச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கனாக்கா குயினை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ பை பிளேயிங் ரூக் D7. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா கொனூரு ஹம்பி வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ நல்ல ஒரு என்ன ஷார்ப்பான ஒரு டபுள் ஏஜ் ஸ்வாட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ப்பான கேம் சொல்லலாம். ஏன்னா ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா பான் அட்வான்ஸ் பண்ணாங்க. பட் அதை டிஃபெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பட் டைம் ப்ரெஷர் இந்த நார்வே செஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் ஃபார்மேட். நமக்கு டைம் கிடையாது. 40 மூவ்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது. ப்ளஸ் அப்படியே இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் 10 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ அந்த காரணத்தால் இந்த மாதிரி பிளண்டர்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஈவன் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டிங்லரன் வந்து எப்படி தோத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் தான் வந்து டிங்லரன் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிளண்டர்கள் வந்து நடக்க தான் செய்யும். பட் ஆனால் அவருக்கு டைம் ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது. பட் இங்கே வந்து டைம் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளஸ் நம்ம வந்து உமனோட கேம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க, எஸ்பெஷலி வைஷாலியோட கேம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ரெக்வஸ்ட்காக நான் வந்து இங்கே இந்த கேமை வந்து இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் லேட்டாக பண்ணியிருக்கேன். சாரி அபவுட் தட். அண்ட் இப்போ வந்து நம்ம குயிக்காக வந்து ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ உமன் ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். உமன் ஸ்டாண்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 6 ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆனால் மூஷிஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் 10.5. வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ் சஃபர் ஆனதால் ஐ திங்க் 10 பாயிண்ட்ஸ். பட் இதுவுமே நல்ல ஒரு ஸ்கோர் தான். ஸோ அதுக்கப்புறம் லீ டிங்ஜி 7 பாயிண்ட்ஸ், கொனூரு ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்ஸ், பியா கிராம்லிங் வந்து பார்த்திங்கன்னா 4.5 பாயிண்ட்ஸ். இப்போ அப்படியே நம்ம குயிக்காக வந்து ஓப்பன் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம் ரவுண்ட் 6க்கு அப்புறம். ஸோ மேக்னஸ் கார்ல்சன் 12 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் போயிட்டுருக்காரு. ஹிகாரு நக்கமுரா 11 பாயிண்ட்ஸ். அடுத்து ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 9.5, அலிசா ஃபிருசா 8, ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா 6.5, டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா 2.5. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.